எங்க பார்த்தாலும் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்க அந்த இஃபா சிக்கன்ல அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு நானுமே ட்ரை பண்ணிருந்தேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் கெட்டியான தயிர், 1/2 லெமனோட ஜூஸ் எடுத்துக்கோங்க. சிக்கன் நீங்க எந்த மாதிரி பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனா பெரிய பீஸா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 2 லெக் எடுத்திருக்கேன். லெக் எல்லாத்தையுமே வந்து நல்லா அந்த மாதிரி கீறி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பீஸ் எல்லாத்தையுமே நல்லா ஃபோக்ஸ் வச்சு நல்லா அந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. அப்பதான் மசாலா வந்து சூப்பரா இறங்கி வரும். மசாலாவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப சிக்கன்ல நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அட்லீஸ்ட் நீங்க 1 ஹவராவது ஊற வைக்கணும். நான் ஓவர் நைட் ஊற வச்சிட்டேன். மசாலா நல்லாவே ஊறி வந்துருச்சு. மசாலாவை நல்லா அப்ளை பண்ணிட்டு நான் ஃப்ரீசர்ல வைக்கல, ஃப்ரிட்ஜ்ல தான் வச்சிருந்தேன். இப்ப மசாலாவுமே நல்லா சூப்பரா ஊறி வந்திருக்கு. இப்போ ஒரு பேன்ல ஆயில் சேர்த்துட்டு இப்ப ரெடி பண்ண சிக்கன் எடுத்து வச்சுக்கோங்க. இதை சிம்லயே வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்பதான் நல்லா சூப்பரா வெந்து வரும். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி போட்டு விட்டுறலாம். இப்ப வந்து மறுபடியும் சிம்லயே வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நம்மளுக்கு பெரிய பீஸுங்கிறதுனால நல்லாவே வெந்து வரும். இஃபா சிக்கனுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்குற ஒரு சாஸ் ஒன் ரெடி பண்ணணும். அதுக்கு அவிச்ச முட்டையோட வெள்ளைக்கரு 3 எடுத்திருக்கேன், 3 பல் பூண்டு எடுத்திருக்கேன், 3 ஸ்லைஸ் சீஸ் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் வரளவுக்கு ஃப்ரெஷ் கிரீம், 1 பிஞ்ச் சால்ட், 1 ஸ்பூன் சுகர், 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமா லெமனோட ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு கிரீமியா நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கனுமே நல்லா ஜூசியா வெந்துருச்சு. இப்ப கிரீமியான இந்த சாஸ் எடுத்து மேல நல்லா அப்ளை பண்ணி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு இதை வெளியில எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க. துபாயில ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க இந்த இஃபா சிக்கனை நம்மளுமே ட்ரை பண்ணியாச்சு. நீங்களுமே கண்டிப்பா செஞ்சு பாருங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருந்துச்சு. டின்னருக்கு சப்பாத்தி போட்டு அப்படியே இஃபா சிக்கனையுமே வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.